மக்களே, நான் உங்கள் சித்ரா. இங்க கேட்டுட்டு இருக்கிறது எந்த காதலை அத்தியாயம் 29 கேட்கலாமா? அண்ணிய பார்க்காம அண்ணனால இருக்க முடியல போல, அதனாலதான் ஓடி வந்துட்டார் என்று குகன் சொல்ல, டேய் உன்னை 3 வருஷத்துக்கு முன்னாடி யுஎஸ்ல பார்த்தது அப்போ எப்படி இருந்தையோ அப்படியே இருக்கடா, அதே வாயோட என்றான் சுகுமார். ஆனா 3 வருஷத்துல என்ன மாறிட போகுது? அப்ப இருக்கிற வாய் தான் இப்பவும் இருக்கும், எப்பவுமே நான் எப்படிதான் என்று தன்னை புகழ்ந்து கொண்டார் குகன். என்னங்க என்னங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, கை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க என்று சொல்லிக்கொண்டு குடிசையிலிருந்து வெளியில் வந்தாள் சுவாதி. கண்ணனையும் குகனையும் பார்த்த சுவாதி, நீங்களும் கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க என்று சொல்ல, அண்ணி எனக்கு பசிக்கல, நீங்க குகனையும் அண்ணனையும் அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுங்க என்று கண்ணன் சொன்னதும், ஏன் உனக்கு என்னாச்சு, உனக்கு ஏன் பசிக்கல என்று சுவாதி கேட்டார். ஒண்ணும் இல்ல நீ சும்மாதான், நீங்க இவங்களை அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன் என்று கண்ணன் சொல்ல, சரி நீங்க 2 பேரும் வந்து சாப்பிடுங்க என்று குகனையும் சுகுமாரியும் அழைத்து சென்று காலை உணவு பரிமாறினார் சுவாதி. சுகுமாரிக்கும் குகனுக்கும் சாப்பாடு பரிமாறின சுவாதி அம்மணியாத்தா குடிசையில் இருந்த ராதாவிடம் சென்றாள். ராதா இங்க வா என்று சுவாதி அழைக்க, என்னக்கா என்றபடியே ராதாவும் வந்தாள். ராதா, கண்ணன் இன்னும் சாப்பிடல, நீ அவனை சாப்பிட கூட்டிட்டு வா, அப்படியே நீயும் வந்து சாப்பிடு என்று சுவாதி சொன்னதற்கு, நீ அவரை கூப்பிட்டல்லக்கா, அவர் என்ன சொன்னார் என்று சுவாதியை பார்த்து ராதா கேட்க, அப்புறமா சாப்பிடுறேன்னு சொன்னான் என்று சுவாதி சொல்ல, அப்புறம் என்ன, அவரே வந்து சாப்பிடுவார், அவருக்கு நீயே சாப்பாடு போடும் என்று ராதா சொல்ல, என்னடி இப்படி பேசுற, உனக்கும் கண்ணனுக்கும் ஏதாவது சண்டையா என்ன என்றாள் சுவாதி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அவரோட அண்ணி, அவருக்கு நீதானே சாப்பாடு போடணும், என்னெல்லாம் கூப்பிட சொல்லாத என்று ராதா சொல்ல, என்னமோ போ என்று சொல்லிவிட்டு குடிசைக்குள் சென்றாள் சுவாதி. அங்கு சுகுமார் சாப்பிட்டு கொண்டிருக்க, என்ன ராதா வரலையா, ராதாவை அழைக்க போனீங்க என்னாச்சு என்று சுகுமார் கேட்க, அவ வரலையா என்றாள் சுவாதி. ஏனா என்று சுகுமார் கேட்க, தெரியலங்க, கண்ணனுக்கும் அவளுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் என்று சுவாதி சொல்ல, ஓ அப்படியா என்றான் சுகுமார். அம்மணியாத்தாவின் குடிசையில் நின்று ராதாவும் சுவாதியும் பேசியதை கண்ணன் கேட்டான். நேத்து நம்ம அடிச்சதுல அவளுக்கு கோபம் வந்திருக்கும், அந்த கோபத்துலதான் இப்படி பேசிட்டு இருக்கா என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டான் கண்ணன். என்னன்னு தெரியலங்க, நேத்துல இருந்து ராதா சரியில்லை, ஒட்டிக்கு நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்றா என்றாள் சுவாதி. என்ன ராதா நம்ம கூட வரலையா என்று சுகுமார் கேட்க, ஆமாங்க என்றாள் சுவாதி. அவளை கூப்பிடு என்று சுகுமார் சொல்ல, ராதா ராதா மாமா கூப்பிடுறார் வா என்று குடிசைக்குள் இருந்தபடியே சத்தமிட்டாள் சுவாதி. சுவாதியின் குரலை கேட்டு ராதாவும் குடிசைக்குள் வர, என்ன ராதா எங்க கூட வர்றதுக்கு உனக்கு மனசுலையா, ஓட்டிக்கு வர பிடிக்கலையா என்று சுகுமார் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா என்றாள் ராதா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா என்ன அர்த்தம், இங்க தனியா இருந்து என்ன பண்ண போற என்று சுகுமார் கேட்க, இல்ல மாமா நான் எங்க இருந்துக்கிறேனே என்று ராதா கூற, அதற்கு மேல் சுகுமாரும் ஒன்று பேசவில்லை. கண்ணன் அம்மணியாத்தா திண்ணையில் அமர்ந்திருந்தான். குடிசையிலிருந்து வெளியில் வந்தாள் ராதா. கண்ணனை பார்த்த ராதா அவன் பக்கம் சென்றார். ஏன் உங்களுக்கு பசிக்கலையா, சாப்பிட மாட்டீங்களா, உங்களுக்கு என்னாச்சு என்று ராதா கண்ணனை பார்த்து கேட்க, எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன், உனக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு என்றான் ராதாவை பார்த்து கண்ணன். ஆமா எனக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, முதல்ல போய் சாப்பிடுங்க என்று ராதா சொல்ல, எனக்கு பசிச்சதுன்னா சாப்பிட்டுக்க எனக்கு தெரியும், நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல என்று கண்ணன் கூறினான். ஓகே நான் சொல்ல மாட்டேன், உங்களை சாப்பிட சொல்றதுக்கு நான் யார், நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க சாப்பிடுற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன் என்றாள் ராதா. எனக்காக நீ ஏன் சாப்பிடாம இருக்கணும், உனக்கு தான் என்ன பிடிக்காது, என் கூட ஊட்டிக்கு வரமாட்டேன், நான் யாரோ தானே, எனக்காக நீ ஒன்னும் சாப்பிடாம இருக்க வேண்டாம் என்று கண்ணன் சொல்ல, நான் ஊட்டிக்கு வரமாட்டேன் தான், அதுக்காக நீங்க சாப்பிடாம இருக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது என்று ராதா கூறினாள். இங்க பாரு, என் மேல அக்கறையா இருந்தா என்கிட்ட நீ ஊட்டிக்கு போறேன்னு சொல்லு, அப்படி இல்லைன்னா நீ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், என்ன சாப்பிட சொல்ல வேண்டாம் என்று கண்ணன் சொல்ல, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, எனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க என்றார் ராதா. முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கோ, முட்டாள்தனமா எதையும் யோசிச்சுட்டு உன்னையும் என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காதடி, தயவு செய்து புரிஞ்சுக்கோ என்று கண்ணன் சொல்ல, இல்லங்க நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேறீங்க, தயவு செய்து என்னை விட்டு விலைக்கு போங்க என்று ராதா சொல்ல, சற்றென்று திண்ணையிலிருந்து எழுந்த கண்ணன், ராதா இதுக்கு மேல உன்கிட்ட என்னால பேச முடியாது, நீ என்கிட்ட ஊட்டிக்கு வரேன்னு சொல்லு, நான் சாப்பிடுறேன், அப்படி சொல்ற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், அவ்வளவுதான் என்று கண்ணன் சொல்லிவிட்டு அங்கிருந்து தோட்டத்திற்கு கிளம்பி விட்டார். குடிசையிலிருந்து வெளியில் வந்த சுவாதி கண்ணன் கார் எடுத்துக்கொண்டு செல்வதை பார்த்துவிட்டு, ராதா
கண்ணா எங்க போறான் என்று கேட்க, தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லி போயிருக்காரு என்று ராதா சொல்ல, இந்த நேரத்துல அவன் எதுக்கு அங்க போகணும்? சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான், என்னன்னே தெரியல. சரி நீயாவது வந்து சாப்பிடு என்று ராதாவை அழைத்தாள் சுவாதி. சிலக்கா, எனக்கும் சாப்பாடு வேண்டாம் என்று ராதா சொல்ல, ராதாவின் பக்கம் வந்தாள் சுவாதி. ராதா, உனக்கும் கண்ணனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லு என்றாள் சுவாதி. சிலக்கா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல என்று ராதா சொல்ல, ராதா, கண்ணன் ரொம்ப செல்லமா வளர்ந்த பையன். அவனை காதலிக்கிறான்னு எனக்கு தெரியும். உன்னோட மனசுலயும் கண்ணன் தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் இந்த கிராமத்துல வந்து இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் உனக்காக தான். ஏசி ரூம்ல ஏசி கார்ல ஒரு தூசு படாம ரொம்ப வசதியா வளர்ந்த பையன் அவன். எங்க எந்த கிராமத்துல எந்த வசதியும் இல்லாம அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறத நீ பாக்குறல்ல, எல்லாமே உனக்காக தான். தயவு செய்து அவனை கஷ்டப்படுத்தாத என்று சுவாதி சொல்லிவிட்டு விறுவிறுவென்று குடிசைக்குள் சென்று விட்டார். ராதா சுவாதி சொன்னதை யோசித்தார். இருந்தும் அவளது மனம் கண்ணனோடு ஊட்டிக்கு கிளம்ப சம்மதம் சொல்லவில்லை. ராதாவின் மனசாட்சி அவள் முன்னே தோன்றியது. ஹே ராதா, ஏண்டி இப்படி பண்ற? உனக்காக இங்க இருக்கிற கண்ணனை ஏண்டி இவ்வளவு கஷ்டப்படுத்துற? இப்பதானே அவன் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்னு உங்க அக்கா சொல்லிட்டு போனாங்க. கொஞ்சம் யோசி. கண்ணனோட ஊட்டிக்கு கிளம்பு. உன்னோட மனசுல கண்ணன் காதலனா கணவனா அவனை ஏத்துக்கோ. எதை பத்தியும் யோசிக்காத. அவன் கூட சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ண. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நல்லதே நடக்கணும், யோசிராதா என்று அவளது மனசாட்சி சொல்ல, சில்லல அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கண்ணு கூட இருந்தா அவனோட சந்தோஷம் எல்லாம் போயிடும். அதனால நான் அவரை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது என்று தன் மனசாட்சியிடம் கூறினார் ராதா. அன்று மதியம் 2 மணி ஆனது. கண்ணனும் அன்று நாள் முழுவதும் சாப்பிட வரவில்லை. ராதாவும் சாப்பிடவில்லை. இவங்க 2 பேருக்கும் என்னதான் ஆச்சு? என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி பண்றாங்க என்று சுகுமார் சுவாதியிடம் கேட்க, அதுதாங்க எனக்கும் தெரியல. ராதா கிட்டையும் கேட்டேன், உனக்கும் கண்ணனுக்கும் என்ன பிரச்சனைன்னு. இவளும் சொல்ல மாட்டேங்கிறா. கண்ணன் கிட்ட கேட்கலான்னா அவன் தோட்டத்துக்கு போயிருக்கான் என்று சுவாதி சொல்ல, சரி இரு, அவனுக்கு போன் அடிக்கிறேன், அவனை முதல்ல வீட்டுக்கு வர சொல்றேன் என்று சுகுமார் சொல்ல, கண்ணனுக்கு போன் செய்தான். சுகுமார் கண்ணனை குடிசைக்கு வர சொல்லி கூறினான். கண்ணனும் குடிசைக்கு வந்தான். டே கண்ணா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் காலையில இருந்து சாப்பிடல என்று சுகுமார் கண்ணனை பார்த்து கேட்டான். ஒண்ணும் இல்லண்ணா, எனக்கு பசிக்கல, அதனாலதான் சாப்பிடல என்று கண்ணன் சொல்ல, ராதாவின் பக்கம் திரும்பினான் சுகுமார். உனக்கு என்ன ராதா பிரச்சனை? நீயும் சாப்பிடல காலையில இருந்து என்று ராதாவிடம் சுகுமார் கேட்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா, எனக்கும் பசிக்கல, அவ்வளவுதான் என்று கண்ணன் சொன்ன அதே பதிலை ராதாவும் கூறினாள். உனக்கும் பசிக்கல, அவனுக்கும் பசிக்கல, நீங்க சொல்றத நாங்க நம்பணும் என்று இருவரையும் பார்த்து சுகுமார் கேட்டுக்கொண்டிருக்கும் போது கண்ணனின் மாமா ராஜரத்தினத்தின் கார் வாசலில் வந்து நின்றது. காரில் இருந்து ராஜரத்தினம் இறங்கினார். கார் சத்தம் கேட்டு சுகுமார் வெளியில் வந்தார். சுவாதியும் அவனோடு வந்தார். வாங்க மாமா என்று சுகுமார் ராஜரத்தினத்தை அழைக்க, உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க என்று சுவாதியும் அவரை அழைத்தார். இல்ல இருக்கட்டும், நான் வெளியவே உட்காந்துக்கிறேன் என்று ராஜரத்தினம் சொன்னதும் சுவாதி நாற்காலியை எடுத்து வந்து வெளியில் ராஜரத்தினம் அமர போட்டாள். ராஜரத்தினம் நாற்காலியில் அமர்ந்தார். என்ன பெரிய மாப்பிள்ள, சாமி கும்பிட்டாச்சா, கிளம்பலாமா என்ற ராஜரத்னம் சுகுமாரை பார்த்து, இல்ல மாமா, ஈவினிங் 4:30 மணிக்குதான் நல்ல நேரம், அப்போதான் சாமி கும்பிடணும் என்று சுகுமார் சொல்ல, அப்படியா, இது தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் தாமதமாவே வந்திருப்பேனே, ஒரே வெயில், 2 அவர் எப்படிதான் இங்க இருக்கிறது என்று ராஜரத்னம் கூறினார். இன்னும் 2 hours தானே மாமா, சீக்கிரம் போயிடும், நீங்க வேணும்னா வீட்டுக்குள்ள உட்காருங்க, வீட்டுக்குள்ள ஃபேன் இருக்கு என்று சுகுமார் சொல்ல, இல்ல மாப்பிள்ள இருக்கட்டும், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் என்று சொன்ன ராஜரத்னம் கண்ணனை தேடினார். யாரையாவது தேடுறீங்களா மாமா என்று சுகுமார் கேட்க, கண்ண மாப்பிள்ள இங்கதானே இருக்காரு, அவரை தான் தேடுறேன் என்று ராஜரத்னம் சொல்ல, கண்ணன் குடிசையை விட்டு வெளியே வந்தான். மாமா எப்படி இருக்கீங்க, எப்ப வந்தீங்க என்று கண்ணன் கேட்க, கண்ணனை பார்த்த ராஜரத்னம், என்ன மாப்பிள்ள பல பலன்னு தங்க மாதிரி மின்னுனீங்க, இப்ப காஞ்ச கருவாடு மாதிரி டல்லா இருக்கீங்க. உங்ககிட்ட நான் முதல்லயே சொன்னேன்ல, உங்களுக்கு இந்த கிராமம் செட் ஆகாது, இங்க இருக்க வேணாம், வாங்க போலான்னு. ஆனா நீங்க தான் கேட்கல. இப்போ இந்த கோலத்துல உங்க அம்மா உங்களை பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுவா என்று ராஜரத்னம் சொல்ல, மாமா நான் நல்லாதான் இருக்கேன் என்றான் கண்ணன். உங்களுக்கு நல்லாதான் இருக்கும், உங்களை பாக்குற எங்களுக்கு தான் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது என்று சொன்னார் ராஜரத்னம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, விடுங்க என்று ராஜரத்னத்திடம் கண்ணன் சொல்ல, ராஜரத்னத்தின் வார்த்தைகள் ராதாவின் காதில் இடியை போல் இறங்கியது. தன்னால் தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறான் கண்ணன் என்பதை உணர்ந்த ராதாவின் கண்கள் குளமானது. சரி சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 மணி நேரம் தான், நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம், சரியா? நீங்க உங்களோட துணிகளை எல்லாம் எடுத்து வைங்க என்று ராஜரத்னம் சொல்ல, இல்ல மாமா, நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த கிராமத்திலேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் என்று கண்ணன் சொன்னதும் உட்கார்ந்திருந்த நாற்காலியை விட்டு எழுந்தார் ராஜரத்னம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, இந்த கிராமத்துல உங்களுக்கு நீங்க என்ன வேலை, நீங்க இங்கெல்லாம் இருக்க கூடாது, கிளம்புங்க ஊட்டிக்கு என்று ராஜரத்னம் சொல்ல, மாமா இந்த கிராமம் எனக்கு பிடிச்சு போச்சு, அதனாலதான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் என்று கண்ணன் சொல்ல,
சுகுமாரும் சுவாதியும் கூட கண்ணனின் இப்படி சொல்வான் என்று எதிர்பார்க்கவில்லை. என்னடா கண்ணா, 16 நாள் சாமி கும்பிட்டு முடிச்சு அப்புறம் ஊட்டிக்கு கிளம்ப வேண்டியதுதானே என்று சுகுமார் சொல்ல, இல்லண்ணா நான் வரல என்றான் கண்ணன். தான் ஊட்டிக்கு வரவில்லை என்று சொன்னதால் தான் கண்ணனும் இங்கிருந்து வரமாட்டேன், இங்கேயே இருக்கிறேன் என்று கூறுகிறான் என்பதை ராதா உணர்ந்தார். மாப்ள, நீங்க சொல்றது எனக்கும் சரியா படல. இங்க இருக்கிறது என் தங்கச்சிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா, ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால தயவு செஞ்சு அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க என்று ராஜரத்னம் சொல்ல, மாமா நீங்க அமைதியா இருங்க, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் என்று சுகுமார் ராஜரத்னத்திடம் சொன்னார். ராதா ஊட்டிக்கு வரவில்லை என்று சொன்னதால் தான் கண்ணனும் ஊட்டிக்கு வரவில்லை என்று கூறுகிறான் என்பது சுவாதிக்கு தெளிவாக புரிந்தது. தன் தங்கையிடம் எப்படியாவது பேசி அவளை தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்று சுவாதி எண்ணிக்கொண்டிருந்தார். இனி இந்த கதையில் என்ன நடக்கப் போகிறது, நம் ராதா கண்ணனோடு ஊட்டிக்கு செல்வாளா என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி மக்களே.